தொடுறானோ அவன் தலையை வெட்டுற மாதிரி அவனுக்கு அதை மட்டும் நீங்க செய்யுங்க. இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுக்கோயா, நீங்க வரணும், கண்டிப்பா வரணும். வண்டியனா நீங்க இந்த இதை எங்களுக்கு நிறைவேற்றுங்க. எது வேணாலும் போட்டோம். இந்த பொருளுக்கு விஷயத்துல மட்டும் நீங்க இது ஒரு நல்ல முடிவு எடுத்துக்கிறது. ஆனா எவன் சொல்றானோ அவன் தலை தூக்க கூடாது சார். அது மட்டும் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா அதை மட்டும் அமல்படுத்தணும். எவன் பொண்ணை சொல்றானோ அவன் தலையை வெட்டுற மாதிரி அவனுக்கு அதை மட்டும் நீங்க செய்யுங்க. நாங்க ஒரு 12 மணிக்கு கூட போக முடியல எங்களால. கிடையாது. நாம புதூர் இந்த கோரிக்கையை மட்டும் நீங்க செய்யுங்க. பலாப்பழம் எப்படி முள்ளா இருக்கோ அதுல உள்ள பழங்கள் நமக்கு வெளியில காய்ச்சல அது முள்ளா இருக்கும். ஆனா புத்தம். ஆனா உள்ளே அதை சாப்பிட்டோம்னா எவ்வளவு சுத்திக்கும் அவங்க ஆட்சி வரட்டும். ஆனா எங்க கோரிக்கை பஸ் கிடையாது. எங்களுக்கு 2 பஸ் தான் வருது. சாயந்தரம் ஒன்று, ஈவினிங் 1 தான் சார். வெளியில பஸ் கிடையாது. நாங்க அங்க இருந்து 3 மைல் தூரம் அங்க இருந்து நாங்க நடந்து ஆட்டோவுக்கு பைசா கொடுத்தோம். இருக்கிறவங்க கொடுத்தோம். நாங்க இல்லாதவங்க இந்த வெயில நடந்து வரணும். பஸ்ஸுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு உறுதியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் நான் பேசி இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நாங்கள் பாதுகாப்பாக சென்று வர முடியவில்லை. சிறுமிகள், சிறுவர்கள், தாய்மார்கள், சகோதரிகள் என்று சொல்லியிருக்கிறார்கள். திறந்த உடனே அந்த நியூஸ் தான் சார் கேட்குற மாதிரி காலையிலேயே அதை கேட்ட உடனே நம்மளுக்கே டென்ஷன் ஆச்சு. ஏன்னா நம்மளும் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுக்கோயா, நீங்க வரணும், கண்டிப்பா வரணும். வண்டியனா நீங்க இந்த இதை எங்களுக்கு நிறைவேற்றுங்க. எது வேணாலும் போட்டோம். இந்த பொருளுக்கு விஷயத்துல மட்டும் நீங்க இது ஒரு நல்ல முடிவு எடுத்துக்கிறது. ஆனா எவன் சொல்றானோ அவன் தலை தூக்க கூடாது சார். அது மட்டும் பெரியவங்க ரொம்ப வயதானவங்க எல்லாம் பஸ்ல வர முடியல. ரொம்ப சிரமப்படுறாங்க. எங்களுக்கு பஸ் வசதி செஞ்சு தரணும். 2வது பொம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்ப பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நியூஸ திறந்த உடனே சின்ன பிள்ளைல இருந்து பெரிய பிள்ளைய வரைக்கும் இந்த ரிப்போர்ட் வந்துகிட்டே இருக்கு. இது யாராவது ஏற்பாடு பண்ணி ஏதாவது முடிவு பண்ணி தராங்களா? கிடையாதுல்ல. நம்ம நியூஸ்ல கேட்கிறோம், அதை கேட்டுட்டு அப்படியே நம்ம காது வாக்குல விட்டுட்டு போயிடுறோம். இது யார் எவன் பொம்பளை பிள்ளைய தொடுறானோ அவன் தலையை வெட்டணும், இல்ல தூக்கு தண்டனை கொடுக்கணும். அப்பதான் பொம்பளை பிள்ளை மேல தொடுறதுக்கு அவங்க பயப்படுவாங்க. இப்ப யார்கிட்ட கோரிக்கை வச்சீங்க? பன்னீர்செல்வம் அவர் என்ன சொன்னாரு? அதுக்கு நிறைவேற்றி தரேன்னு சொல்லியிருக்காரு. கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.